ஹாய் கைஸ், ஆடி மாசம் ஸ்டார்ட் ஆனாலே ஒரே ஜாலி தான். திருவிழா வரும், ஜாலியா ஊருக்கு போலாம், ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஒன்னா பாக்கலாம். சோ அந்த மாதிரிதான் நாங்க ஆடி கிருத்திகைக்கு எங்க அப்பா ஊர் வேலூர்ல இருக்க பூமலை முருகர் கோவிலுக்கு போனோம். ஆக்சுவலா ஆடி கிருத்திகைக்கு அந்த கோவில் ரொம்பவே விசேஷமா இருக்கும். ஏர்லி ஒன்ஸ் நாங்க வந்துட்டு இந்த மாதிரி ஒன்னா ஃபேமிலியா ஜாலியா போவோம். ஸோ பட் ஆனால் இந்த இயர் எங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே ஸ்பெஷல் தான். ஏன்னா நாங்கள் எங்களோட நியூ கார்ல போனோம். எங்க அப்பாவும் எங்க அம்மாவும் செம்ம ஹாப்பி. நாங்க வந்துட்டு ஈவினிங் ஒரு 3 o'clock போல ரீச் ஆனோம். ஸ்ட்ரெயிட்டா எங்க சித்தி வீட்டுக்கு போயிட்டோம். பிகாஸ் அங்க இருந்து தான் எங்களுக்கு வந்துட்டு கோவில் பக்கம். அங்க போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு எல்லாரும் கோவிலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பரபரப்பா கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்க எல்லாரும் குறுக்க மறுக்க ஓடிட்டு ஆடிட்டு ஒரே ஆட்டம் போட்டுட்டு இருந்தாங்க. வீடு ஃபுல்லா அப்படியே கலகலன்னு இருந்துச்சு. பேக் யார்ட் வந்துட்டு நிறைய மரம் செடி கொடி எல்லாமே வந்துட்டு வச்சிருந்தாங்க. லைக் கரும்பு செடி, வெத்தலை கொடி, பூச்செடி, வாழை மரம், பப்பாளி மரம் சூப்பரா செட் பண்ணிருந்தாங்க. பார்க்கவே வந்துட்டு அழகா இருந்துச்சு. நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படியே டைமும் எங்களுக்கு வந்துட்டு ஈவினிங் ஒரு 5 o'clock ஆயிடுச்சு. சரி ஓகே, கோவிலுக்கு டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நாங்க கோவிலுக்கு கிளம்பிட்டோம். போற வழி ஃபுல்லா செம்ம அழகா கிரீனிஷா இருந்துச்சு. பாப்பா நல்லா அது எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்து நல்லா ஜாலியா குதிச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டா. நாங்களும் ஒரு 10 minutesல கோவிலுக்கு ரீச் ஆயிட்டோம். அங்க இறங்குனதும் கண்ணு மண்ணு தெரியாம பாப்பா வந்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்டா. அவளுக்கு நிக்கிறதா நடக்கிறதா ஒன்னும் புரியல. நல்லா ஓடி விளையாடிட்டு இருந்தா. சைட்ல அப்படியே என் தம்பிக்கிட்டே காலை வச்சு அவளை லாக் பண்ணிட்டான். எனக்குன்னே வருவீங்களாடா. அவளும் வந்துட்டு அதையும் தாண்டி நான் ஓடுவேன் அப்படின்ட்டு ஓடிட்டு இருந்தா. இப்பெல்லாம் அவளுக்கு கேமரா பார்த்தாலே வெக்கமா வருது போல. கேமரா ஆன் பண்ணி அவகிட்ட எடுத்துட்டு போனாலே வெக்கப்பட்டு ஓடுறா. ஃபேஸே காட்ட மாட்டேங்கிறா. பாப்பா எல்லாத்தையும் வீடியோ எடுத்து முடிச்சுட்டு மலை ஏறலாம்னு சொல்லிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நம்ம ஏற போற டார்கெட் எதுனா இதுதான். ரொம்ப பெரிய மலைலாம் இல்ல, கொஞ்சம் குட்டி மலை தான். ஏறதுக்கு ஈஸியா தான் இருக்கும். போற வழியில வந்து குட்டி பிள்ளையார் கோவில், ஒரு தேங்காய் உடைச்சிட்டு சூடம் ஏத்திட்டு கோவில் எல்லாத்தையுமே சுத்திட்டு சஷ்டிகா ரொம்ப பக்தி மயமா மாறிட்டான். பாப்பாவை தூக்கிட்டு ஏறலான்னு பார்த்தா அவ வந்துட்டு நானே தான் நடந்து வரணும்னு சொல்லிட்டு ஒரே அழுக. நாங்க வந்துட்டு மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். சரி நானும் மலை ஏறு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அவ அழகா அவங்க சித்தி கையை பிடிச்சிட்டு ஒரு ஸ்டெப்பா வந்துட்டு ஏற ஆரம்பிச்சிட்டா. ஃபைனலி நாங்க கோவில் மேல ரீச் ஆயிட்டோம். வெளியே ஒரு முருக சிலை வச்சிருந்தாங்க. அங்க ஒரு தேங்காய் உடைச்சிட்டு நாங்க கோவிலுக்குள்ள போயிட்டோம். அங்க சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு வரவங்களுக்கு எல்லாமே லட்டு பிரசாதம் கொடுத்துட்டு இருந்தாங்க. நாங்களும் சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு லட்டு வாங்கிட்டு வந்தோம். லட்டை பார்த்ததும் சஷ்டிகா ரியாக்ஷன் வந்து அவளுக்கும் யாருக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்லிட்டு லட்டு தூக்கிட்டு தனியா ஓடிட்டா. சாப்பிடும் போது கூட கால் தரையில நிக்கல. ஒரே ஓட்டம் ஓடிட்டு ஆடிட்டு தான் அப்படிதான் சாப்பிட்டுட்டு இருந்தா. சரி அவ இந்த பக்கம் சாப்பிட்டுட்டோம், நம்ம அந்த பக்கம் போய் பாறையில ஏறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்க போய் பார்த்தா என் தம்பி தங்கச்சி எல்லாம் எனக்கு முன்னாடி ஏறி நின்னுட்டு ஆடிட்டு இருந்தாங்க. சரின்னு நானும் மேல ஏறினேன். கீழே இருந்து பார்க்க ஒரு 4 ஸ்டெப்ல ஏறலாம். இதெல்லாம் நமக்கு சப்ப மேட்டர், சால்ட் வாட்டர் அப்படின்னு தோணுச்சு. பட் ஏறும்போது நடுவில் அப்படியே ஜர்க்காயி ஸ்டக்காயி நின்ட்டேன். யாருன்னா கையை கொடுங்கடான்னு சொல்லிட்டு பார்த்தா யாரும் என்ன மதிக்கல. சரி தன் கையே தனக்கு உதவின்னு சொல்லிட்டு நானே அடிச்சு பிடிச்சி ஒரு வழியே ஏறிட்டேன். மேல ஏறி போய் வியூ பார்த்தா செம்ம காத்து, சூப்பரா அப்படியே சில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே கேமராவை திருப்பினா கீழே இருந்து ஒரு குரல், அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா சஷ்டிகா லட்டு சாப்பிட்டுட்டே கத்துறா, அவளும் மேல வரணும்னு சொல்லிட்டு. அப்ப என் ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னா, என்னடாப்பா வாய்ஸ் உனக்கு. நல்லபடியா தரிசனம் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாரையும் பேக் பண்ணி கார்ல அனுப்பி விட்டுட்டோம். நானு, என் சிஸ்டர், என் சித்தி, நாங்க 3 பேரும் மட்டும் ஜாலியா பேய் கதை பேசிட்டு நடந்தே போலாம், அப்பதான் வந்துட்டு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அப்படியே அந்த காட்டு வழி பாதையில நடந்தே வீட்டுக்கு போயிட்டோம்.